வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 28 இன்னைக்கு மேண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவ நாடுகளில் இது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட பொது விடுமுறையோட செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அப்படின்னா தான் இதோடைய பேசிக்கான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் கடைசியாக இரவு உணவு வந்து சாப்பிட்டாரு. அப்படி சாப்பிட்ட அந்த நாளை தான் வந்து குறிப்பிட்றாங்க. அவர் அன்றைக்கி என்ன பண்ணார் அப்படின்னா 12 அப்போஸ்தலர்களுடைய கால்களை கழுவினார். அவர் எதுக்காக அதை பண்ணார் அப்படின்றதுக்கான காரணங்களாக சொல்கிறது விஷயங்கள் என்னென்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆழவனாக இருக்கலாம், ஆனால் அந்த தாழ்மையும் அன்பும் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக அதை பண்ணார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரி, அன்றைக்கி நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்னா, நாளைக்கு வந்து ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், என்னை சிலுவையில் அறைய போகிறாங்க, 3 நாள் கழிச்சு நான் உயிர் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முன்னறிவிப்புகளை நீ சொல்லிக்கிறாரு. அந்த ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அதுலேயே நிறைய குறியீடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் கூட சொல்லுவாங்க, கட்டுக்கதைகளோடு சேர்த்து. சரி விடுங்க, நம்ம கான்செப்ட் வந்துடுவோம். இப்படி அந்த நாளை வந்து குறிப்பிட்றாம தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல பேர், அதாவது மார்ச் 19 ஏப்ரல் 22 இடைப்பட்ட காலங்களில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரியான டேட்டை வந்து செலிப்ரேட் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. பட் பொதுவாக இந்த நாளை இவங்க சூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் என்ன பண்ணுறாங்கன்னா மவுண்டி நாணயங்களை வெளியிடுறாரு. இன்றைக்கி வந்து அதான் நம்ம சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி எல்லாருக்கும் ₹1 கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது இங்கிலாந்தில் இருக்கவங்க பண்ணுறாங்க. செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் பறிச்சு எடுத்துன்னு வந்து சாப்பிட்றாங்க. அந்த உணவு அவர் சாப்பிட்டாருங்க இரவு உணவு, அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இவங்க சாப்பிட்றாங்களாம். அண்ட் ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா சூனியக்கார வேஷங்கள்லாம் போட்டுக்கின்னு குழந்தைங்களாம் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சாக்லேட் வாங்குறது அப்படின்றது வழக்கமாக வச்சுக்கிறாங்களாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, கொலம்பியா, கிரீன்லாந்து, பிலிப்பைன்ஸ் உட்பட கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேற்பட்ட இடங்களில் பொது விடுமுறையோட இது சரியான ஒரு செலிப்ரேஷனோட பண்ணுகிறாங்கப்பா. இப்படி அந்த சுச்சுவேஷனில் நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து உருவாகிடுது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது பெண்களுடைய காலை கழுவுறது அப்படின்ற மாதிரி அதனுடைய சீர்திருத்தங்கள்லாம் கூட மாறிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, கடைசியாக ஜீசஸ் கிறிஸ்து ஒரு இரவு உணவு சாப்பிட்டாருங்க. அன்றைக்கி என்ன நடந்ததோ அதை அப்படியே இன்றைக்கி பின்பற்றக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா மேண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 28. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பியானோ டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. பியானோ அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான ஒரு இசைக்கருவி. இது இத்தாலி நாட்டை சேர்ந்த 18ஆம் நூற்றாண்டில் ஃபார்டிலோமியா கிறிஸ்டோஃபோரி அப்படின்ற ஒரு பர்சனாக கண்டுபிடிக்கப்பட்டது. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிளாவிசாட், ஹார்ஃபிஸ்காட் அப்படின்ற ஒரு பர்சன், இவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடியாக இருந்துருக்காங்க. அவங்களே ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. பட் முழுமையான ஒரு பியானோ அப்படின்றது இப்போ தாங்க உருவாக்கப்பட்டது 18ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் இன்னைக்கு 19ஆம் நூற்றாண்டில் அது பயங்கர டெவலப்மெண்டேஷன் வந்துச்சு. எல்லா விதமான இசையும் வந்து அந்த பியானோலேயே வந்துச்சு. பேசிக்காக இந்த எதனால் இந்த நாளை இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியானோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 88 பட்டன் இருக்கும். அந்த 88 பட்டன் வந்து குறிப்பிடன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா வருஷத்துடைய 88வது நாள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீப் இயர் வருதுல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மார்ச் 28 வந்துடும். அதுவே லீப் இயர் இல்லாத சமயங்களில் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இப்படி பியானோ அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இசை துறையில் பியானோ இல்லாமல் மோஸ்ட்லி நிறைய இசைகள் இருக்கவே இருக்காது. அப்படி தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த பியானோனுடைய இசையை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதை வாசிக்கக்கூடியவங்க, இதை ஆர்வம் கொண்ட இசை அமைப்பாளர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறாங்கப்பா. இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த நில்ஸ் ஃபார்ம் பியானோ அப்படின்ற ஒரு பர்சனே, அவர் ஒரு இசை அமைப்பாளர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல இசை கலைஞர்களால் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா பியானோ டே அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிறாங்க மார்ச் 28. நெக்ஸ்ட் டே செல்ஃப் எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நாள் தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனான்றது திபெத்தை வந்து ஒரு கட்டத்தில் அடக்குமுறையில் வச்சுருந்தாங்க 1950. அப்போ இவங்களுடைய ஆளுமை அப்படின்றது அந்த பகுதியில் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மக்களுக்குலாம் நல்லது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா என்ன பண்ணாங்க, திபெத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து அடக்குமுறையை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜமீன்தார்கள்லாம் தூக்கி எரிஞ்சிடணும், நில சீர்திருத்தங்களை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1959 அதுக்கு சட்டத்தையே போடுறாங்க இந்த மார்ச் 28. அப்படி போட்ட அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு பின்னாடி கூடிய கான்செப்ட் என்னன்னா, இந்த ஜமீன்தார்கள்லாம் தூக்கிட்டு அதில் வந்து நிறைய அடிமைகளாக இருப்பாங்களா, அவங்களாம் நாங்கள் காப்பாற்றினோம், கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் நாங்கள் காப்பாற்றினோம், எவ்வளோ பெரிய ஆள் பற்றியானாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொல்ல, திபெத் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இருங்க ஒரு நிமிஷம், இது எங்கள் ஊருங்க, எங்கள் ஊரில் நாங்கள் அடிமையாகிறோமா இல்லையான்றதை நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நாளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதனுடைய 50வது வருஷம் 2009 வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீனா இது ஒரு டேவாகவே உருவாக்கிட்டு இன்றைக்கி எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஆனால் திபெத்தில் இதில் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தாங்க இருக்குது. அப்படி சர்ச்சைக்குரிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தில் அனுசரிக்கிறாங்க மார்ச் 28. நெக்ஸ்ட் டே ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது 1997 ஐடர் அலியேவ் அப்படின்ற பர்சனால் உருவாக்கப்படுது. அவர் நாட்டினோட ஜனாதிபதி. இவர் தான் தெரில, நிறைய டேவை வந்து இவங்க நாட்டில் உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அந்தந்த மக்களை வந்து தன் பக்கம் ஈர்த்து தன்னுடைய அரசியலை பலப்படுத்துன்றதுக்காக பண்ணாரா எதுன்னு தெரியல. சரி, நமக்கு எதுக்கு மற்ற நாட்டோட அரசியல், நம்ம நாட்டு அரசியலே நம்மளால் கேட்க முடியல. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த எம்என்சி
எம்என்எஸ் அப்படின்ற ஒரு உளவுத்துறையை பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து நிறுவனாங்க 1991. இப்படி நிறுவன இந்த உளவுத்துறை பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுறதுல பயங்கர இம்பார்ட்டன்ஸ் செலுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போ எவன் வந்து குண்டு போடுறான் இல்லை எவன் வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறானே தெரியல. ஸோ அப்போ இந்த உளவுத்துறைகள் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து நாட்டை வந்து பாதுகாத்துனுங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 28. நெக்ஸ்ட் டே ரஷ்யாவில் டே ஆஃப் ரிவிவல் ஆஃப் த பால்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது பெரிய ஹிஸ்ட்ரி, பட் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த பார்கரியா அப்படின்ற ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த செம்படைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளேஸில் வந்து ஒரு அடக்குமுறை அப்படின்றது இருந்தது. அதாங்க அந்த யூத மதத்தை இருக்கவங்களாம் அழிச்சு அவங்களுக்கு நாடு கடத்துறது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருந்ததில்ல. ஸோ அந்த காலகட்டம் தான் அது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35,000 பேர் வந்து நாடு கடத்திக்கிறாங்க. அப்படி உலகத்தினுடைய பல பகுதிகள் அவங்க நாடு கடத்தும் போது பார்த்தீங்கன்னா பசி, பட்டினி, அதனுடைய வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 பேர் வந்து இறந்தே போயிருக்காங்களாம். இந்த மாதிரி நிறைய பேர் நாடு கடந்து அந்த நாட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய சர்வாதிகாரம்ன்றது அங்கே முடிவுக்கு வருது. அவர் இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளுக்குலாம் போனவங்க மறுபடியும் திரும்பி வராங்க. இப்படி திரும்பி அவங்க நாட்டுக்குள்ளே பொறுமையாக எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க இல்லையா. வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். நம்ம மறுபடியும் வீடு திரும்பி இருக்கோம்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஷ்யாவில் டே ஆஃப் ரிவிவல் ஆஃப் த பால்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த பகுதி மக்கள் மார்ச் 28. நெக்ஸ்ட் டே ஸ்லோவாக்கியா செக் குடியரசில் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு சூப்பராக இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணுறாதீங்க. ஜான் ஆமோஸ் அப்படின்ற ஒரு பர்சன் 1592 வாழ்ந்த ஒரு பர்சனே. இவர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவுகள் இதில் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்பிரிவுகளை மொத உருவாகுனது இந்த மனுஷன் தானா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த பாடத்திட்டங்கள் தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்ப்பா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கிறாருன்னா, நம்ம எல்லா மக்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்வியை சார்ந்து தானே படிச்சுட்டு இருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா எழுத்து முறையில் தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. ஏன்பா சின்ன குழந்தைங்களாம் இந்த எப்படி புரியும் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்லாம் போட்டு அதுக்கு ஒரு விளக்கமான ஒரு விஷயங்களை உருவாக்குறாரு. இப்படி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சீர்திருத்தங்களை உருவாகணும் ஒரு பர்சன் நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணுன்ற விஷயமா தான் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா செக் குடியரசில் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 28. ஒரு நாடு சரின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு நாடு தப்புன்னு சொல்கிறது இயல்பான ஒன்று தான் இல்லை. அப்போ சரி தவறு அப்படின்றது ஒரு கூட்டத்தினுடைய கட்டாயம் தான் இல்லை. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்கள்கிட்ட விருது நான் அவங்க பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.